ஹேர் ஆயில் டாபர் டூத் பேஸ்ட் ஹேர் ஃபாலுக்கு சரியான தீர்வு. ஹிமாலய ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு மற்றும் கேட்பரி டெர்மிக் ஷார்ட்ஸ். லட்டு தின்ன ஆசையா? தேவிகா ஜானகிய வீட்டுல சாம்பிராணி தானே போட சொன்னா. ஆனா இந்த ரூம பார்த்தா சாம்பிராணி போக கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன் பவி. ஆமாக்கா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சாமி ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. வாங்கக்கா போய் பார்க்கலாம். வா பார்க்கலாம். அக்கா அது அங்க பாருங்க, பூஜை ரூம். இருக்கு. சரி வா. ஜெய் துர்கா தேவி. அம்மனோட சக்தி வாய்ந்த இந்த திரிசூலம் என் சக்திக்கு முன்னாடி நிக்க முடியாது. உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையே இல்லை காயத்ரி. துர்காமா மேல நான் வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையுமே எனக்கு போதும். அதுவே உன்னை அழிச்சிடு. துர்காமா உன்ன மாதிரி அசுர சக்திகளை எப்படி அழிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வழியிலேயே அவங்களோட தீவிரமான பக்த நான் ஒன்ன அழிக்க போறேன். தேவிகா, என்ன நீ உன்னோட சீமா அக்காவுக்கு முழு விஷயத்த சொல்லல போல இருக்கு. சீமா, நான் இப்ப மரணமற்றவளாயிட்டேன். என்னோட மரணம் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு தெரியுமா? அந்த பாத்திரம் அது நான் இல்ல, உன்னோட கையாலேயே அதை அழிச்சிட்டேன். நீ இல்ல, உன் துர்க்கையம்மனால கூட என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்னாச்சு பவி? அது வந்துக்கா, எனக்கு நீங்க கிச்சன்ல யாரோ இருக்க மாதிரி தோணுதுக்கா. கிச்சன்லயா? யாரு? சரி விடுங்க, நம்ம போலாம் வாங்க. சரி வா போலாம். ஜெய் துர்கா தேவி. அக்கா, ஒரு சிலை இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு பவி? வா பார்க்கலாம். இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு என் அடிமையா உன்னை மாத்தியே தீருவேன் சீமா. ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய ஸ்வாஹா.
பாத்தீங்களாக்கா? இது கண்டிப்பா அந்த கருப்பு புனியோட வேலையா தான் இருக்கும். ஜன்னல் வழியா ஓடியும் போயிருச்சு. ஆமா கவி, நீ ரொம்ப சரியா சொன்ன. பேச்சுவார்த்தையில நான் மறந்தே போயிட்டேன். டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தெரியவே மாட்டேங்குது. இப்ப நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும். ஆமால. சரி வா, நம்ம கிச்சன்ல போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம். வாங்கக்கா. இவர் பேரு பரத்ரா.